ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்களோட ஃபோனில் இருக்க ரேம் எப்படி அதிகமாகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோனோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே மை ஃபோன்னு என்னோடதில் இருக்குது. உங்களதில் வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல கூட இருக்கலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி அபவுட் ஃபோன், மை ஃபோன் இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி ரேம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓகே கொடுத்துட்டு இப்போ ரேம் உங்களுக்கு நான் ஓகே கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வேணும்னா இப்போ எடுத்து வரேன். இப்போ நான் ஓகே கொடுத்தா ரீசெட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் டக்குன்னு வீடியோ கட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் உள்ளே போய் பார்க்குற மாதிரிங்க. மறுபடியும் உள்ளே போய் காமிச்சோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இது ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போதும் நீங்கள் எத்தனை ஜிபி ரேம் வேணும் அப்படின்னு, என்னோடதுல வந்து 8 ஜிபி ரேம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் இருக்குது. உங்களோடதுல எத்தனை இருக்கோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 5 ஜிபி கொடுக்குறேன். ஆக்டிவ் கொடுத்தோன்னே ரீஸ்டார்ட் ஆகிட்டு